ஸ்ரீ ரமண பகவான் அருளி செய்த அக்ஷரமண மாலை பார்த்துன்னு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு, நொந்திடாது உந்தன்னை தந்து என்னை கொண்டிலை அந்தகன் நீ எனக்கு அருணாச்சலா அப்படிங்கிற பாட்டு. ரமண பகவான் அருணாச்சலத்தை பார்த்து சொல்கிறார், நான் சரீரம்லாம் எதுவும் வருத்திக்கலப்பா, ரொம்ப கடுமையான தவம்லாம் இருக்கலை, ஆனால் நீ என்னை எடுத்துட்ட. அப்படி எடுத்துட்ட நீ என்ன பண்ணியிருக்க, உன்னையே எனக்கு கொடுத்துருக்க. நீ குருட்டுத்தனமா ஏமாந்த சோனகரியா இருக்கப்பா அப்படின்னு பகவான் அருணாச்சலத்தை பார்த்து கேட்குறார். ஒவ்வொரு பாட்டையும் பார்க்கும்போது சில பாடல்களில் கெஞ்சலும், சில பாடல்களில் மிஞ்சுறதும், என்னை கைவிட்டுடாத அப்படின்னு பேசுகிற மாதிரியும் இருக்குது. இன்னும் சில பாடல்களில் என்ன இருந்தாலும் நீ என்னை கைவிட்டுட மாட்ட அப்படின்னு தீர்க்கமாக சொல்கிறது. சில பாடல்களில் வஞ்ச புகழ்ச்சி மாதிரி சொல்லியிருக்கு. சமஸ்கிருதத்தில் நிந்தா ஸ்துதி அப்படின்பா. நமக்கு யார்கிட்ட ரொம்ப உரிமை இருக்கோ அவளை சீண்டி பார்ப்போம் கொஞ்சம். அப்படி சீண்டி பார்க்குற மாதிரி அது கூட ஒரு அன்பு தான் வச்சுக்கலாம். அதாவது ஒரு விதமான பாராட்டு தான் அது. ஆனால் அந்த பாராட்டை நேரடியாக பண்ணாமல் மறைமுகமாக பண்ணுறது. இந்த பாடலில் அருணாச்சலம் அப்படிங்கிறது உரிமைப்பட்ட ஒரு பொருள். அருணாச்சலத்துடைய எல்லா உரிமையும் இந்த ஜீவனுக்கு தான் இருக்குது. ஏன்னா அருணாச்சலம் வேற, இந்த ஆத்மா வேற கிடையாது. சொல்கிற விஷயம் பெரிய விஷயம், ஆனால் அதை ஒரு ஜோக்கு மாதிரி சொல்லியிருக்கார் பகவான். இப்போ இந்த பாட்டில் முதல் வரிக்கு வருவோம். நொந்திடாது உந்தன்னை தந்து அப்படிங்கிறார். இந்த வரி ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது. அருணாச்சலனோட அவ்வியாஜ கருணையை பறைசாற்றுறது நமக்கு. ஏன்னா அருணாச்சலன் அப்படிங்கிறது மகத்தான சத்தியம். நீங்கள் எப்படி தபம் பண்ணுறீங்க, எப்படி பக்தி பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அது பார்க்கறது இல்லை. அவனை அடையறதுக்காக நீங்கள் எப்படிலாம் உழைக்கிறீங்கன்றலாம் அது பார்க்கறதே இல்லை. ஏன்னா இந்த ஜீவன் நொந்து எதையுமே பண்ணி அடையணும்னு அது எதிர்பார்க்கலை. இன்னொரு கோணத்தில் பார்த்தோன்னா, நான் உன்னை அடையணும்னு எந்த முயற்சியுமே பண்ணலையேப்பா, கஷ்டப்பட்டேனான்னு கூட எனக்கு தெரியல, அதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு கூட நான் பார்க்கல, ஆனால் நீயே உன்னை வலிய வந்து என்கிட்ட கொடுத்துருக்கியே. ஏன்னா அந்த உள்ள வஸ்துவானது அவ்வளோ எளிமையாக இருக்குது, அனாதியாக இருக்குது. அப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு புத்தியால் தெரிஞ்சுக்கிட்டா கூட மனசை நோகும்படி பண்ணு, உடனே அதை அடைஞ்சிடுன்னு எதையும் செய்யாமல் இருக்கணும். நம்ம இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டாலும் பேசாமல் இருக்கணும். ஏன்னா மனசானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எப்படி அடையணும்னு அதுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கோ அப்படித்தான் அது சத்தியத்தையோ ஆத்மாவையோ வைகுந்தத்தையோ அருணாச்சலத்தையோ அடையணும்னு முயற்சி பண்ணும். ஆனால் இங்கே எதை அடையணும்னு முயற்சிக்கிறதோ அந்த எண்ணமே தவறு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே எதையும் போய் நம்ம அடையலாம் முடியாது. எது அப்படி குதிச்சு எழறதோ அது போகணும். அப்படி போகணுங்கிறதுக்கக்கூடிய நிலை தான் இங்கே நொந்திடாத நிலை அப்படிங்கிற. ஏன் நொந்துக்கிறப்பா அப்படிலாம் அவசியமே இல்லை. ஏன்னா இந்த கருணை அப்படிங்கிறது இங்கே செயல்பட வேண்டியது. இன்னொன்று, அந்த கருணை செயல்படலை அப்படிங்கிறதே தவறு. அந்த கருணையை செயல்பட விடாமல் தடுக்கிறது எது தெரியுமா? உன்னுடைய மூல அகங்காரம். அது போகட்டுங்கிற தலை கொடுத்தாலே நொந்திடாது இருக்கிற நிலை. அப்படிப்பட்ட நிலையை இங்கே ஒரு ஆத்ம சாதகன் எட்டியிருக்கான். இன்னும் சொல்லப்போனால் அந்த நொந்திடாதே அப்படிங்கிற அந்த நிலையை நோக்கி குரு தான் நம்மளை அழைச்சிட்டு போகிறார். வேலையை ரொம்ப சுலபமாக முடிச்சு வைக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு கணமும் சீடனோட அறியாமையை அவனுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் குருவானவர் அதை களைஞ்சுட்டே இருக்கார். அந்த அருணாச்சலனை நோக்கின பயணத்தில் நொந்து நொடித்து அப்படிங்கிறதுக்கு உண்டான வேலையேக்கு உண்டான இடமே இல்லை. இதை நன்னா உணர்ந்த சாதகன் அந்த ஆத்மீக பயணத்தில் இருக்கக்கூடியவன் நான் நொந்திடாமல் எப்படி இருக்கான்? ஏதோ வாழைப்பழம் பாலில் வழுக்கி விழுந்த மாதிரி அவன் போயின்னு இருக்கான். நீ சட்டுன்னு உன்னையே இல்லையா எனக்கு அருணாச்சலா தந்திருக்க அப்படின்னு பகவான் சொல்கிற.
இப்போ நீயே உன்னை எனக்கு கொடுத்துருக்க, அதே சமயம் அதுக்கு மாறா ஏதாவது வாங்க வேண்டும் இல்லையா? அப்படி நீ என்னை எடுத்துக்கணும் இல்லையா? என்கிட்டருந்து ஏதாவது எடுத்துக்கணும் இல்லையா? ஆனால் நீ அந்தக்கனா, நீ குருடனா அப்படின்னு கேட்குற. இப்படியா நீ வாங்கிக்கலன்னா உனக்கு கண் தெரியலன்னு தானேப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்குறார். இந்த பாட்டை இன்னொரு கோணத்தில் கூட பார்க்கலாம். அருணாச்சலா, உன்னை எனக்கு கொடுத்துட்ட, ஆனால் எதுக்கும் உதவாத என்ன கொண்டையே, உனக்கு என்ன லாபம் இதில்? இப்படி எந்த லாபத்தையும் பார்க்காத நீ நிஜமாவே அந்த கண் நானே, உனக்கு 2 கண்களும் இருக்கா அப்படின்னு கேட்குறார். அந்த கண் அப்படிங்கிற வார்த்தைக்கு கண் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறோம். வேதம் இதை வேறு மாதிரியாக சொல்கிறது. இதை நன்னா புரிஞ்சுக்கணும். இந்த பிரம்மமானது கண் இல்லாமல் பார்க்கக்கூடியது, காது இல்லாமல் கேட்கக்கூடியது, கைகள் இல்லாமல் செய்யக்கூடியது அப்படின்னு ஒரு மந்திரம் வரும். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய யோகி ராம் சுரத்குமார் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார். என் தந்தைக்கு காதுகள் இல்லை, ஆனால் கேட்கிறார். கண்கள் இல்லை, ஆனால் பார்க்கிறார். கைகள் இல்லை, ஆனால் எல்லா செயல்களையுமே அவர்தான் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட வரிகளுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அது எங்கேயுமே கண்களை வச்சுன்னு இருக்கு, கண்கள் உடையது. அது எங்கேயுமே காதுகளை உடையது, எங்கேயுமே கைகளை உடையது. அந்த கண் நீ எனக்கு அருணாச்சலா அப்படிங்கிறதுக்கு நம்மள மாதிரி லிமிட்டட் பார்வை கிடையாது, அதுக்கு கண் கிடையாது. நமக்கு எல்லாமே லிமிட்டட். இதனாலேயே ரமண பகவானே ஒரு பாட்டில் அருணாச்சலனோட கண்ணை அந்தமில்லா கண் அப்படிங்கிறார். எல்லை இல்லா கண்ணுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கண்ணை இந்த சின்ன சிறிய லிமிட்டடான என்னால் பார்க்க முடியாது. அதனால தான் நீ எனக்கு அந்த கண் அப்படிங்கிற இந்த ஜீவனுடைய பார்வையிலிருந்து இதை சொல்கிறார் இந்த பாட்டை. இந்த பாட்டை 2 நிலையில் மெதுவாக பார்த்தோம். ஆனால் இதில் 3வது கோணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் தான் உண்மையான விஷயமே அடங்கியிருக்கு. இந்த 2 நிலைகளையும் புரிஞ்சுன்ட்டு 3வது நிலையில் இருக்கிற பொருளை புரிஞ்சினோன்னா சட்டுன்னு இந்த பாட்டோட முழு தீவிரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வெளிப்படையான அர்த்தம். நொந்திடாது உந்தன்னை தந்து என்று அப்படின்னு சொல்லும்போதே எப்போவும் அருணாச்சலத்தை நமக்கு கொடுத்ததோ அப்போது நாம் அப்படிங்கிற நான் அப்படிங்கிற பொருளே இல்லை. என்னை கொண்டிலை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கணும். நான் அப்படின்னு ஒன்று இருந்தால் தானே என்னை எடுத்துக்க முடியும். அருணாச்சலம் எப்போ எனக்கு தந்துடுத்தோ நான்கிற பொருளே அந்த இடத்துல இல்லாமல் போயிடுது. அதனால் என்னை கொண்டிலை, நான் யார் அப்படின்னு கேட்கும்போதே அங்கே நான்கிறதே இல்லையே. நான் யார்னு பார்க்கும்போது, உள்முகமாக பார்க்கும்போதே அப்படி நான்கிற ஒன்று இல்லாமல் அதுவே போலியான அந்த நான்கிறது அந்த அகங்காரத்துலேருந்து கிளம்பின ஒன்று தலை சாஞ்சிடுத்து. எது ஒன்று தலை சாஞ்சிடுத்தோ அதுக்கு பூர்ணமான இருப்புன்னு ஒன்று இல்லை. ரமண பகவான்கிட்ட பல பேர் பல சந்தர்ப்பங்களில், பகவானே நாங்கள் என்ன பண்ணட்டும், ஜபமா, மந்திரமா, கடுமையான தவமா, விரதமா, பிரம்மச்சரியமா, சந்நியாசமான 100கணக்கான கோணங்களில் கேள்வி கேட்பா. ஆனால் பகவான் ஒரே கேள்வியான பிரம்மாஸ்திரத்தினால அவளை வீழ்த்திடுவார். இப்படிலாம் செய்ய சொல்லக்கூடிய அந்த நான் யாருப்பா அப்படின்னு கேட்பார். அந்த நான் எங்கே இருக்குது, எனக்கு காட்டுங்களே. அப்படி நான்கிறத தேடினா அது ஓட்டம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ ஒரு திருமண மண்டபத்தில் எதையோ களவாடின்னு போகணுன்னு ஒரு திருடன் வரான். பெண் வீட்டார் நீங்கள் யாருன்னு கேட்கும்போது நான் மாப்பிள்ளைக்கு சொந்தம் அப்படிங்கிறான். மாப்பிள்ளை வீட்டுக்காரர் கேட்கும்போது நான் பொண்ணுக்கு சொந்தம் அப்படிங்கிறான். இவன் மேலே எல்லாருக்கும் திடீர்னு சந்தேகம் வருது. 2 வீட்டாரும் சேர்ந்து நீ யாருன்னு கேட்கும்போது அங்கேருந்து பயந்துண்டு ஓட்டம் பிடிப்பான் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த நான் அப்படிங்கிறதும். நீங்கள் நொந்திடாமல் இருந்தாலுமே அவனோட எல்லையற்ற கருணையினால் அவன் நமக்கு இதை கொடுக்குறான். ஞானமே வடிவான, ஞானமே கண்ணாக இருக்கக்கூடிய அருணாச்சலத்துக்கு நான்கிற தனிப்பொருளே கிடையாது. அதனால் அது பார்க்கறதுக்குன்னு இன்னொரு கண் இருக்காது. அதனாலேயே அந்த கண் அப்படிங்கிறார். இப்போ இந்த முதல் வரியில் உந்தன்னை தந்து அப்படின்னு அருணாச்சல கொடுத்துடுத்துனா நீயும் அருணாச்சலமாக ஆயிடுற.
அதுக்கப்புறமா என்னுடைய நான்கிற அந்த ஜீவபோதத்துவமே அங்கே இருக்காது. ஒரு பெரிய செல்வந்தன் இருக்கான், தான் எதை கொடுக்குறான் எவ்வளோ கொடுக்குறான்னு பார்க்காமையே கண்களை கட்டின்ற மாதிரி எதையும் தெரியாமல் கொடுத்ததும் தெரியாமல் இருக்கான்னா, அருணாச்சலனோட கொடைய இங்கே பகவான் அப்படித்தான் கண்ணு தெரியாதவன் கொடுக்குற மாதிரி கொடுக்குறான். அந்த கண்ணு அதனால தான் பாடுறார். நீ என்ன கொடுக்குறாய் அப்படிங்கிறது தெரியுமா உனக்கு? கண்ணை கட்டின்னு இப்படி ஞான செல்வத்தை கொடுக்குறியே, அந்த கண் நீ அருணாச்சலா அப்படின்னு பாடுறார். இன்னொன்று, சுற்றி இருக்கிறத கண் கொண்டு பார்க்குறோம், இது இன்னதுன்னு தெரியறது. ஆனால் சுற்றியுள்ள எல்லாமே நீயா இருக்கும்போது எதை பார்க்கறது? சுற்றிலும் நீயாவே இருந்துட்டு நான் உன்னை தேடின்னு இருக்கேனே, நீயாவது என்னை பார்க்க வேண்டாமா? அப்போ நீ தானே அந்த கண் அப்படின்னு செல்லம்மாவும் பாடுறார். கண்ணை கொண்டு ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ஆனால் கண் நான் பார்க்குறேன்னு சொல்லுமா? பார்க்கக்கூடிய கண்ணாக இருக்கக்கூடியவனும் அருணாச்சலம்தான். அந்த கண்ணு மூலமாக பார்க்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் அருணாச்சலம்தான். அந்த பார்வையும் அருணாச்சலம்தான். வேதாந்தம் காட்டுற அந்த திரிபுடியே இங்கே இல்லை அப்படிங்கிறது. திருக்கு, திருஷ்யம், திருஷ்டி. திருக்குங்கிறது பார்க்கக்கூடியவன், திருஷ்யம்ங்கிறது பார்க்கக்கூடிய வஸ்துக்கள், திருஷ்டிங்கிறது பார்வை. இந்த மூணுமே அருணாச்சலம்தான். இது தெரியாத வரைக்கும் நாம தான் அந்தகன், அந்த தானே அருணாச்சலம். அது அருணாச்சலம் கிடையாது, நம்ம தான் அந்தகன். ஆனால் பக்தன் என்ன பண்ணுறான்? அந்தகன் நீதான் அப்படின்னு விளையாடி பார்க்குறான். இந்த விளையாட்டு என்ன விளையாட்டுன்னா ஞான விளையாட்டு. இதைத்தான் நம்ம சின்ன வயசில் கண்ணாமூச்சின்னு விளையாடி இருப்போம். உண்மையிலேயே நமக்கு கண்ணு நன்னாவே தெரியும், ஆனால் ஒரு விளையாட்டுக்காக கண்களை கட்டின்ட்டு விளையாடுவோம். நாமே அப்படி விளையாடும்போது அருணாச்சலன் தன்னுடைய கண்களை கட்டிட்டு அந்த கண்ணாக நம்மளோட விளையாடக்கூடாதான்னு அப்படி விளையாடுறது தான் பெரியவாள்லாம் திருவிளையாடல் அப்படின்னு சொல்லிடுறான். இன்றைய பாட்டு நொந்திடாது உந்தன்னை தந்து என்னை கொண்டிலை அந்தகன் நீ எனக்கு அருணாச்சலா அப்படிங்கிற பாட்டு.